So teak, as we all know, it is the species in maximum demand in the country. Timber அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பொருள் வாங்குறோம் அப்படின்னு போனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது தேக்குல பண்ணுனதா, நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம் இது தேக்குல பண்ணுனதாங்கிறத நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யாரு என்ன பொருள் வாங்க போனாலும் மரம் அப்படின்னாக்கா நமக்கு தேக்கு, தேக்கு தான் நமக்கு ப்ராமினன்ஸ். ஸோ டீக் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ். நம்ம வந்து ஒரு பொருள் டீக் வச்சு பண்ணோம்னாக்கா எக்காரணத்தை கொண்டும் அந்த ஷேக் மாறாது. அடுத்தது நம்ம ஆணி அடிக்கிறோம் இல்லையா, ஆணி அடிக்கும் போது மற்ற மரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தேக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஸ்ட்ரென்த், பழைய காலத்து வீடுகள் எல்லாம் பீம்ஸ் பாத்தீங்கன்னா பூர்வமே தேக்குல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் அதனுடைய ஸ்ட்ரென்த், அது அதனுடைய தேர்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபோர்த் ஒன், ஒரு ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு ஆசாரி ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அந்த மரம் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஸோ தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ். த நெக்ஸ்ட் ஒன், அதனுடைய டியூரபிலிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்க மற்ற மரங்கள் பாத்தீங்கன்னா பூச்சி ஓட்டைகள் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தேக்குல வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த மரத்துக்குள்ள சில கெமிக்கல்ஸ் இருக்குது which imparts this durability and resistance to the timber. and the last one is அதனுடைய அழகு, அந்த கிரெயின்ஸினுடைய அந்த அழகு இருக்கு இல்லையா. மரம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்ப அந்த உங்களுடைய அந்த பிளை இதை பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரெயின்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா. நம்மளுடைய எல்லா வுட் ஒர்க்கும் நமக்கு அந்த மாதிரி கிரெயின்ஸ் வேணும்னு ஆசைப்படுவோம். அந்த கிரெயின்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கிறது டீக்ல. அந்த எஸ்தட்டிக் வேல்யூ இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதாலதான் டீக் இஸ் கன்சிடர்ட் as the king of timbers. India is the origin of teak. Research has shown, molecular biology இருக்கட்டும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இந்தியா வந்து சென்டர் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் டீக். ஸோ இந்தியால தான் டீக் ஆக்சுவலி மேக்சிமம் டைவர்சிட்டி இருக்கு, இங்க உருவாயிருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ். அதை தவிர இட் இஸ் இன் மியான்மர், லாவோஸ், பிடிஆர் அண்ட் தாய்லாந்து. இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஒரு வேர் டீக் இஸ் ஆக்சுவலி பிரசன்ட், நேச்சுரலாவே டீக் இருக்கிற இடங்கள். மற்ற டாட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து டீக்கு இந்த நேச்சுரலி அக்கரிங் இடங்கள்ல இருந்து எடுத்து அங்க கொண்டு போய் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்ப டீக் பத்தி சொல்றோம், நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல வளருது, நம்ம கண்ட்ரிலயும் இருக்கு. பட் தேர் ஆர் இஷ்யூஸ், ஏன் நம்ம கல்டிவேட் பண்ண மாட்டேங்கிறோம். இந்த டேபிள் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா பாருங்க. இந்தியால வந்து தேக்கு அப்படின்னாக்கா 50 வருஷம் இல்ல 60 வருஷம் நின்னாதான் அந்த மரம் நல்லா இருக்கும், அதுக்கு முன்னாடி வெட்டிட்டாக்கா அது நல்லா இருக்காது அப்படிங்கறது வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங். காட்டுல வளர்ந்தா அது நல்லா இருக்கும், எவ்வளவு காலம் நிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல மரம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க லிட்ரேச்சர் பாத்தீங்கன்னாக்கா பிரேசில் மாதிரி ஊர்கள் பாருங்க, 20 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க டீக்கு கல்டிவேட் பண்றாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு growth கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம கண்ட்ரில பாருங்க 50 இயர்ஸ் 53 இயர்ஸ், ஆனா growth பேட்டர்ன் பாருங்க. நம்ம வந்து அது காட்டுல இருந்தா தான் நல்ல தேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுட்டோம். நம்ம வந்து ஃபார்ம் லேண்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா 30 வருஷம் 40 வருஷம் வைக்கணும்னாக்கா யாரு பாப்பா, நம்ம பார்க்க மாட்டோம், அடுத்து நம்ம குழந்தைங்க தான் பார்க்கணும். அது வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா. அதனால நம்ம யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புறது கிடையாது. ஆனா நீங்க மத்த கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 25, 26, 25 அந்த மாதிரி லெசர் ஏஜ், ஷார்ட்டர் ரொட்டேஷனுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் இம்போர்ட் பண்றது வந்து பூராமே நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்றோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தேக்கு வளர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தரமான மெட்டீரியலா இருக்கணும். அது நம்ம வந்து ஓகே நல்ல மெட்டீரியலா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அது என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதனுடைய growth. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து climate. Climate plays a major role as far as teak is concerned. Second one, டீக்கு நம்ம வளர்த்தும் போது சும்மா மரம் தானே அப்படின்னு விட்டுட்டாக்கா நமக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது இல்லை. நம்ம வந்து அதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, அப்பதான் அதனுடைய growth நல்லா இருக்குது. பிளஸ் அதனுடைய ஃபார்ம்னாக்கா அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது, இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல சொல்லியிருப்பாங்க நல்ல ஃபார்ம் இருக்கணும், அந்த கிளீன் போல் இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து நீங்க ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இட் grows well as well as you have the form. மூணாவது, இப்ப நாம சொல்றோம்ல 50 இயர்ஸ்னாக்கா நல்லா இருக்கு, 20 இயர்ஸ்னாக்கா மேபி நல்லா இருக்காதோ அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கு. ஃபாஸ்டர் growth ஆகும்போது என்ன ஆகும்னா மேபி அந்த டார்க் பிரவுன் இருக்காது, ஸ்லைட்லி லெசர் தேன் த டார்க் பிரவுனா இருக்கும், ஸ்லைட் லைட்டர் பிரவுனா இருக்கும். பட் தென் ஸ்ட்ரென்த் கண்டிஷன்ஸ் ஆர் த சேம் ஆஸ் தட் ஆஃப் அன் ஓல்ட் grown teak அப்படிங்கறத ரிசர்ச் ஹஸ் ப்ரூவ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் irrigation. நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. only when you give irrigation
தென் டிம்பர் yield உங்களுக்கு நல்லா வருது. டீக்கு இப்போ நிறைய இடத்துல இந்தியால அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல்ல நிறைய இடங்கள்ல வருது. ஸோ ஃபார்மர்ஸ் ஜென்ரலி டீக்கு வந்து பண்ட்ல பிளான்ட் பண்ண ஆசைப்படுறாங்க, இல்ல ஸ்மால் பிளாக்ஸ். ஏன்னா லார்ஜ் ஏரியா வந்து நம்ம 30 வருஷம் 40 வருஷம் போட விரும்பல. ஸோ ஸ்மாலர் ஏரியாஸ் எடுக்கிறாங்க அண்ட் தே கோ இன் ஃபார் டீ கல்டிவேஷன். அண்ட் அவங்க ஆசைப்படுறது என்ன, ஜென்ரலி ஃபார்மர்ஸ் ஆசைப்படுறது என்னன்னா சீக்கிரம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஒரு 10 வருஷத்துல இல்ல 15 வருஷத்துல ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமா, அப்போ நான் இருக்கிற டைம்லயே என்னால அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஆசைப்படுறாங்க. ஸோ ஒரு டீக் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கும் போது we need to look into these aspects when we are recommending teak for the farmers. சீடை வந்து நம்ம சாண்ட்ல சோ பண்றோம், வாட்டர் பண்றோம், இட் ஜெர்மினேட்ஸ், நம்ம பாலி பேக்குக்கு மாத்திட்டு நமக்கு வந்து சீட்லிங்ஸ் கிடைக்குது. ஆனா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா டீக்கு வந்து நம்ம சீட்லிங்ஸா பிளான்ட் பண்றது கிடையாது, ஸ்டம்ப்ஸ் தான் நம்ம டீக்ல பிளான்ட் பண்றோம். ஸோ ஸ்டம்ப்ஸ் எப்படி பண்றோம், இந்த மாதிரி சீட்லிங்ஸ் ரைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அத வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன்ஸ் கட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. தீஸ் ஆர் ஸ்டம்ப்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோல்டு கண்டிஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணினோம்னாக்கா ரொம்ப நாள் நம்மளால இதை ஸ்டோர் பண்ண முடியும். ரெஃப்ரிஜரேட்டட் கண்டிஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். இல்ல பிளான்டிங் போக போறோம்னாக்கா மேபி 1 வீக் ப்ரையர் டு நம்ம வந்து ஃபீல்டுல இருந்து அந்த சீட்லிங்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணி நம்ம அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நாம வந்து பிளான்டிங்க்கு வைக்கலாம். இந்த ஸ்டம்பை கொடுத்துட்டது நம்ம லைக் சே ஃபார்மர் இஸ் ஆஸ்கிங் எனக்கு 100 ஸ்டம்ப் வேணும், நம்ம இந்த ஸ்டம்ப்ஸை ஒரு ஃபார்மருக்கு கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஸ்டம்ப்ஸ் அதுக்கப்புறம் இம்மீடியட்டா பாலி பேக்ல வைக்கிறாரு. பாலி பேக்ல வச்ச உடனே அந்த ஸ்டம்ப் வந்து ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அதை பாருங்க, இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஒயிட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பட்ஸ் from which the plant will start growing. அதனுடைய ரூட்டும் automatically will start forming. Now இந்த ப்ராசஸ்ல நீங்க 1000 ஸ்டம்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதுல இருந்து உங்களுக்கு ரஃப்லி 65,000 பிளான்ட்ஸ் ஒரு வருஷத்துல உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவ்வளவு சீட் கிடையாது, அவ்வளவு சீட் இல்லாததுனால உங்களுக்கு அவ்வளவு ஸ்டம்ப்ஸ் கிடையாது. இருக்கிற ஸ்டம்ப்ஸ்ல இருந்து உங்களால இவ்வளவுதான் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ குளோனல் சீட் ஆர்ச்சர்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வேர் you get in genetically improved seeds. அப்ப இந்த மாதிரி குளோனல் சீட் ஆர்ச்சர்ட்ல இருந்து நம்ம சீட்ஸ் எடுத்து அதை வந்து ஜெர்மினேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ வி நோ இதனுடைய குவாலிட்டி நல்லது. தேர்ந்தெடுத்த மரங்களை ஒரு இடத்துல பிளான்ட் பண்ணி அந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணி நாம வந்து அது ஒரு பெட்ல ரைஸ் பண்றோம். அந்த பெட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ப்ரவுட்ஸ் கட் பண்றோம். அதுல இருந்து பட்ஸ் வரும் இல்லையா, அந்த பட்ஸை கட் பண்ணிட்டு அதை ரூட் பண்றோம். அதை ரூட் பண்ணிட்டு நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல நம்ம வந்து மெட்டீரியல்ல டெவலப் பண்றோம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த மதர் பிளான்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். அந்த மதர் பிளான்ட் மாதிரியே யூ வில் பி ஏபிள் டு கெட் தி ப்ராபக்யூல்ஸ் ஆல்சோ. நீங்க சீடு பாத்தீங்க அப்படின்னாக்கா சீட்ல இருந்து வர்றதுனால நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வேறஸ் இது வந்து ஐடென்டிஃபைட் மெட்டீரியல்ங்கிறதால we can always relate it to the mother plant. சீட்ல வேரியேஷன் இருக்கும். இது ஒரே பிளான்ட்டை வந்து நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும்போது ட்ரூ டு டைப் மெட்டீரியல் நமக்கு இதுல கிடைக்கும். we try to develop micro propagation, that is tissue culture. இப்ப நம்ம அங்க அந்த பட் ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே பட் ஸ்ப்ரவுட்டை வந்து நாங்க மீடியம்ல வைக்கிறோம். மீடியம்ல வைக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு ஒரு பிளான்ட்ல இருந்து யூ கெட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ். அந்த ஒரு பிளான்ட்டை குட்டி குட்டியா வெட்டி 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 நீங்க வைக்கும் போது அது மாஸ் மல்டிப்ளை ஆகுது. நீங்க ஒரு எக்ஸ் பிளான்ட் எடுத்தீங்கன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் சப்கல்ச்சர்ல 4ஆ மாறும், அடுத்த சப்கல்ச்சர்ல 16ஆ மாறும். அந்த மாதிரி அது மல்டிப்ளை ஆயிட்டே போகும். so much that நீங்க ஒரு எக்ஸ் பிளான்ட்ல இருந்து 65,000 பிளான்ட்ஸ் ஒரு வருஷத்துல எடுக்கலாம். லைக் ஐ டோல்ட் யூ earlier 1000 ஸ்டம்ப்ஸ்ல இருந்து நீங்க 65,000 பிளான்ட்ஸ் எடுக்கலாம் அங்க, if it is through the seed route or the vegetative propagation route. whereas இங்க வந்து வெறும் ஒரு எக்ஸ் பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு 65,000 பிளான்ட்ஸ் வரும். ஸோ நாங்க இங்க என்ன பண்றோம்னாக்கா அந்த பிளான்ட்டை வந்து மீடியம்ல வந்து நல்லா வளர விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த ஷூட்ஸ் இந்த இந்த சின்ன இந்த மாதிரி சைஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை கட் பண்ணிட்டு நர்சரிக்கு கொண்டு போறோம். நர்சரிக்கு கொண்டு போயிட்டு அங்க நார்மல் ரூட்டிங் பண்ணும்போது எங்களுக்கு வந்து almost 95% rooting கிடைக்குது. So this way we are able to produce large number of plants through tissue culture. So this is sort of an indication that டீக் மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் வந்து உங்களுக்கு லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா த பெஸ்ட் வே யூ கேன் டூ இட் இஸ் த்ரூ டிஷ்யூ கல்ச்சர். இட் இஸ் ஜஸ்ட் அ டெக்னிக் ஒன்லி. நீங்க வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வெட்டி நீங்க நர்சரியில வைக்கிறீங்க,
இது வந்து ஒரு மீடியம்ல வச்சுட்டு நீங்க ப்ராபகேட் பண்றீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். த டெக்னிக் இஸ் த சேம், ஒன்லி திங் இஸ் தி என்வாயன்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட். அண்ட் நம்ம வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் ஒரு சின்ன என்வாயன்மெண்ட்ல கொடுக்கறதுனால we are able to get more number of plants. ஸோ இங்க IFGTBல வந்து நாங்க இந்த மெத்தடாலஜியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். டிஷ்யூ கல்ச்சர் டீக்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இப்ப நாங்க ICFRனுடைய அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் ஜபல்பூர், தேராதூன், ராஞ்சி அண்ட் ஜோத்பூர் இந்த இடங்களுக்கு நாங்க இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல இந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க ஐடென்டிஃபைட் ஜீனோடைப்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கீப் த லேண்ட் வெரி கிளீன். ஃபாரஸ்ட்ரி கிராப்ஸ்ங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், போட்டுட்டோம் விட்டுறலாம், we need not bother about it அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அதுக்குமே நீங்க அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸுக்கு என்ன அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ the same attention has to be given to the forestry crops also. So in the case of teak also, the land should be plowed, it should be really clean. Slight slope இருந்தாக்கா really good. ஏன்னா டீக் வந்து வாட்டர் லாகிங் தாங்காது. ஸோ ஸ்லைட் ஸ்லோப் இருந்துச்சுனாக்கா தண்ணி எங்கேயும் தேங்கி நிக்காது, உங்களுக்கு தண்ணி ட்ரெயின் ஆகி போயிடும். பிட் சைஸ் ஜெனரல் கிராப்ஸுக்கு பண்ற மாதிரி 45 சென்டிமீட்டர் கியூப். நீங்க உங்களுக்கு இப்ப இஃப் யூ நோ த சோர்ஸ் உங்களோட ஸ்டம்ப்னாக்கா யூ கேன் கோ ஃபார் த ஸ்டம்ப். இல்ல நீங்க சீட்லிங்ஸ்க்கு போகலாம், நீங்க க்ளோன்ஸ்க்கு போகலாம். க்ளோன்ஸ்க்கு போன அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஒரே மாதிரி மெட்டீரியல் இருக்கும், யூனிஃபார்மிட்டி இருக்கும். 20 இயர்ஸ்ல நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களால ஈல்ட ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதே சீட் ரைஸ்னா ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். உங்களுக்கு வந்து இதுதான் இதுல இருந்து வரப்போற ஈல்டு அப்படிங்கிறது ப்ரெடிக்டிங் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஜென்ரலி டீக்க மான்சூன் சீசன்ல பிளான்ட் பண்ணுவாங்க, ஸோ தட் அந்த அளவுக்கு வாட்டரிங் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் யூ பிளான்டட் டியூரிங் த மான்சூன் சீசன், rains will take care of the initial growth. அந்த initial first 3 to 5 years வந்து நல்ல growth இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் then the plant will take care of itself. The next one is ரெகுலரா அந்த ஃபர்ஸ்ட் 3 to 5 years நீங்க வாட்டரிங் ரெகுலரா பண்ணணும், weeding ரெகுலரா பண்ணணும், ப்ரூனிங்கும் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் இரிகேஷன். லைக் ஐ டோல்ட் யூ, வாட்டரிங் டெஃபினட்டா பண்ணணும். ட்ரிப் இரிகேஷன் பண்ணலாம், இல்ல ஃபிளட் இரிகேஷன் பண்ணலாம். ட்ரிப் இரிகேஷன்னாக்கா இனிஷியல் இயர்ஸ்ல ஆல்டர்னேட்டா நீங்க வந்து வாட்டரிங் பண்ணலாம். ஃபிளட் இரிகேஷன்னாக்கா 2 to 3 times in a month நீங்க flood irrigation பண்ணா போதும். But it should be really flooded and water should drain to a certain extent. It should not log there. நான் earlier சொன்ன மாதிரி அங்க வந்து நம்ம அலோவ் பண்ணணும். வாட்டர் தேங்கறதுக்கு விட்டோம்னாக்கா அந்த ரூட்ஸ் வந்து ராட்டிங் ஆரம்பிச்சிடும், the plant will die. நல்ல சாயில் இரிகேஷன் அப்படின்னா நீங்க ஈஸிலி 20 to 25 இயர்ஸ்ல இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் பக்கம் பக்கம் ஸ்பேசிங் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஆல்டர்னேட் ரோஸை தின்னிங் பண்ணலாம். 2x2 பண்றாங்க, 3x3 பண்றாங்க, 4x4 பண்றாங்க. நாங்க 3x3 ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் தின்னிங் பண்ணலாம்னாக்கா எவ்ரி ஆல்டர்னேட் ரோ நீங்க வந்து 10th இயர்ல ரிமூவ் பண்ணலாம். ஸோ தட் இப்போ நீங்க 400 ட்ரீஸ் பிளான் பண்ணிருக்கீங்கன்னாக்கா அட் த ஹார்வெஸ்ட் டைம் உங்களுக்கு 200 ட்ரீஸ் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஆல்டர்னேட் ரோஸை நீங்க திங்க் பண்ணலாம். பின்ன இது வந்து நிறைய இடங்கள்ல இப்ப அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல்ல ரொம்ப பாப்புலரா இருக்கு. சில பீப்புள் ஹூ வாண்ட் டு கீப் தியர் லேண்ட் லாக்ட், வேற எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னாக்கா அவங்க பிளாக் பிளான்டேஷன் போறாங்க. ஸோ யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். டீக் மட்டும் தான் இருக்கும். சில இடங்கள்ல நீங்க வந்து வைட் ரோஸ் ஸ்பேசிங் பிளான்டிங் லைக் 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்க. ஸோ தட் நீங்க நடுவில் அக்ரிகல்ச்சரல் கிராப் ஃப்ரீயா போட்டுட்டு டீக்கை வந்து இந்த 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கலாம். அண்ட் ஜாஸ்தி வந்து நாங்க பாக்குறது என்னன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் வரப்போறமா டீக்கை நடுறாங்க. வரப்போறமா நடும்போது அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கிராப்புக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்களோ டீக் அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு டீக் நல்லா வளர்ந்துக்கும். ஸோ பெருசா நம்ம டீக்கு கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது, நல்லாவே க்ரோ ஆகுது. 10 மீட்டர் டிஃபரன்ஸ்ல நீங்க ஸ்பேசிங்ல பிளான் பண்ணீங்கன்னாக்கா டீக்னுடைய க்ரோத் உண்மையிலேயே நல்லா இருக்கு. 20 இயர்ஸ்ல நீங்க ஈஸிலி அதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னேன் சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. வீடிங், அதை தவிர ப்ரூனிங்கும் நம்ம டீக்ல பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் நம்ம ப்ரூனிங் பண்றோம் அப்படின்னாக்கா பிரான்ச்சஸ் வரும்போது ஆஸ் த போல் க்ரோஸ் உள்ளுக்குள்ள அந்த பிரான்ச்சினுடைய நாட்ஸ் மாதிரி வரும். நம்ம எப்போ கிளீனா நம்மளுடைய கிரெயின்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். when branches are there அங்க அந்த ரவுண்ட் ஃபார்மேஷன் வரும். நம்ம ஆரம்பத்திலேயே அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சின்ன ரவுண்ட்ஸ் வந்து
உள்ள போயிரும், உள்ளுக்குள்ள போயிரும். அது வந்து when you make slices அது பெருசா தெரியாது. பட் அதை ரொம்ப நாள் விட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அந்த பிரான்ச் நாட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த aesthetic value of tea குறைஞ்சிரும். So how do you do the pruning? The first pruning is generally done ஒரு 6 to 10 feet ரீச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரூனிங் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா they have already done the pruning at a very young age. So the pruning will be first நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு you will cut the branch. Okay, ஏன்னா நீங்க பிகினிங்லயே you slash at this corner அப்படின்னாக்கா it will damage the tree. அந்த வெயிட்னால அது இழுத்துட்டு அந்த பார்க்க கிழிக்கிற ஸ்கோப் இருக்கு. அப்ப அங்க வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், உங்களுடைய வுட் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் தே டூ இஸ் ஃபர்ஸ்ட் கட் வந்து வெளியே பண்றோம், அந்த பிரான்ச்சுக்கு வெளியே பண்றோம். ஸோ தட் அந்த வெயிட் ஆஃப் த பிரான்ச் இஸ் ரெடியூஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பிரான்ச்சை ஒட்டி நம்ம எப்படி ஒரு பென்சில் ஷேவிங் பண்றோம் அந்த மாதிரி அந்த பிரான்ச்சை ஒட்டி ஃபைனா அந்த தேர்ட் கட் பண்றோம். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கட் வில் பி அன் எல் ஷேப் கட். So that the weight of that branch, the cut branch is not borne on the branch. And then the third one is neatly cut so that no such stumps are allowed to remain. இந்த மாதிரி ஸ்டம்ப் இருந்ததுனாக்கா அது அங்க நாட் ஆகும், உங்களுடைய வுட்னுடைய பியூட்டி போயிடும். அது one point to be borne in mind whenever teak is cultivated. The second one is singling. teak வந்து ஃபாஸ்டா வளரும் போது ப்ராப்ளம் கிடையாது. ஆனா சில இடங்கள்ல வாட் ஹேப்பன்ஸ், எக்ஸ்போஷர் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து மாதிரி சைட் பிரான்ச்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் ஜென்ரலி ஃபார்மர்ஸ் பக்கம் பக்கம் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த சைட் பிரான்ச்சுக்கு டைம் இருக்கிறது இல்லை வளர்றதுக்கு, அதனால அது வாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வளர்ந்துருது. பட் நீங்க நிறைய ஸ்பேசிங் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைட் பிரான்ச்சிங் நிறைய வரும். அப்ப அது வர வர யூ ஹாவ் டு ரிமூவ் இட் அவுட் அண்ட் என்ஷூர் தட் ஒன்லி ஒன் சிங்கிள் பிளான்ட் grows. So only one stem grows, all other stems are removed. That is called as singling in teak. So இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வளர வளரவே நீங்க வெட்டி விட்டீங்கன்னாக்கா பிரான்ச்சிங் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதை தவிர ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் நீங்க ரெகுலரா கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய growth and girth formation வந்து ஃபாஸ்டரா இருக்கும். Yield will also be better from the plantation. So these are some of the photographs of our tissue culture plants which we have laid in different farmers fields. இது வந்து ஒரு ஃபார்மர் சத்தீஸ்கர்ல இருந்து வந்து எங்களுடைய மெட்டீரியல் எடுத்துட்டு போயிருந்தாரு. Now it is 5 years old. It has reached a girth of 50 to 55 centimeters. So this is roughly about cultivation of tea. And here right now we have tissue culture plants on sale and we sell them at a rate of 85 rupees.